சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்மண்டல வங்கி ஊழியர்கள் துவங்கியுள்ள வேலை நிறுத்த போராட்டத்தால் வங்கி பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சம்பள உயர்வு, வேலை நேர குறைப்பு, விடுமுறை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என கூறி மண்டல வாரியாக 4 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை செவ்வாயன்று துவக்கினர். தென்மண்டல அளவிலான இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விலைவாசிக்கேற்ப ஊதியத்தை உயர்த்த கோரிக்கை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் 2 ஆண்டுகளாக நிர்வாகம் காலதாமதம் செய்து வருகின்றார்கள். வராக்கடனுக்காக கூடுதல் தொகையை ஒதுக்கிவிட்டு லாப குறைவு காரணத்தை சொல்லி நியாயமான கோரிக்கை ஏற்க மறுக்கின்றார்கள். அதன் காரணமாக 4வது முறையாக இன்றைக்கு தொடர் வேலை நிறுத்தத்தை இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடத்தி ஆரம்பித்திருக்கின்றோம். அதனுடைய துவக்கமாக தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, லட்சத்தீப் போன்ற மாநிலங்களிலே 1,50,000 பேர் 23,000 வங்கி கிளையிலே போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக காசோலை மாற்றம், பண பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டன.